கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிற என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் நம் வார்த்தை கொண்டு நம்மோடு கூட இருந்து நமக்கு எல்லா வித காரியத்தையும் அவர் செய்து முடிப்பார். நமக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். நம்மிடத்திலிருந்து எந்த பொருளையும் யாரும் பிடுங்க முடியாத அளவுக்கு எல்லா வல்ல இறைவன் நம்ம இருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் எவனும் பிடுங்க முடியாது. அந்த அளவுக்கு நம்மேல் அவர் அனாதி அன்பு வைத்திருக்கிறார். ஆகையால் அவர் தேடி வந்து அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவர் புஷ் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நுற்கிறதும் இல்லை. உடைக்காக, துணிக்காக பாருங்க, நீங்கள் கவலைப்படுறத துணிமணிகள் காண்டி மனுஷன் அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு ஏகப்பட்ட விஷயமா கவலைப்படுறான். அதுதானே கவலைங்கிறது மனுஷன் வாழ்க்கையில் அது ஒரு அம்சமாக மாறிவிட்டது. தினமும் ஏதாட்டு ஒரு குறித்து மனுஷன் கவலைப்படுறான் இல்லையா? வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியல, ஒரு சூழ்நிலை இப்படி இருக்குது, வீட்டில் அப்படி இருக்குது, பிள்ளைகள் இப்படி இருக்குது, பொருளாதாரத்தில் இப்படி இருக்குது, பலவிதமான கவலைகள் மனிதனுக்குள்ளே எல்லாரையுமே ஆட்கொள்கிறது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கோடி கோடி பணம் வச்சுருந்தாலும் ஏதாட்டு ஒரு கவலை இருக்குது. இன்றைக்கி 100 கோடி இருக்கிறவன்னு சொல்லலாம், எனக்கு 1,00,000 கோடி இல்லாமல் இருக்குது, அது என்னச்சு எப்படி எதாட்டு ஒன்று சொல்லி அவன் தன் மனதுக்குள்ளே எதையாட்டு ஒரு கவலையை வைத்து கொள்ளுகிறான். கவலையிலிருந்து அவன் விடுதலை ஆகிறதுக்கு மிகவும் கடினம். ஆகையால் அது தேவன் என்ன சொல்கிறார்? காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அதெல்லாம் எப்படி இருக்குது, அதனுடைய பேட்டர்ன் பாருங்கள், அதெல்லாம் அப்படி எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி வளருதுன்னு கவனித்து பாருங்கள். அதை சொல்ல அப்படி கவனித்து பாருங்கள். ஏன் கவனித்து பாருங்களேன்? தேவன் இதையெல்லாம் அற்புதமாக படைத்த அந்த தேவன் நான் உனக்குள்ளே இருக்கிறேன், இதையே நான் இந்த அளவுக்கு நான் செய்து படைத்து அழகாக உனக்காக நான் படைத்திருக்கிறேன் என்றால் நான் உன்னை உண்டாக்கினவன் உன்னை கைவிடுவேனா? அப்படின்னு நான் சொல்ல பாருங்க. அவைகள் உழைக்கிறதும் இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே செய்கிறதில்லை, நுற்கிறதும் இல்லை, ஒரு வேலை செய்கிறது. ஆனால் தேவன் நமக்காக அதை காட்டுகிறார். நான் இப்படி செய்த அந்த செய்த நான் உனக்கு குறை வைப்பேனா? முதல்ல நீ இப்படி விசுவாசி. எப்படி? நான் அந்த குறைகள் இருக்காத அளவுக்கு என் தேவன் எனக்கு இருக்கிறார், எனக்கு குறை இருக்காது. நான் கவலைப்படுவதற்கான ஒரு காரணம் இருந்தால் அந்த காரணம் அதிலிருந்து நீங்கிவிடும். ஏனென்றால் எனக்குள்ளே அவர் இருக்கிறார். என் விசுவாசத்தை வளர்க்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். என்னுடைய எண்ணங்கள் தாறுமாறாக போகாமல் என்னுடைய எண்ணங்களை கவனமாக கவனிக்க எனக்குள்ளே இருக்கிறார். என் மேல் துஷ்டங்கள் வராமல் எனக்குள்ளே இருக்கிறார். என்னை நேசிக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். என்னை ஆசீர்வதிக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம் நாவை அதனோடு பயன்படுத்தும் பொழுது இந்த மாதிரி காட்டு புஷ்பங்களை படைத்த அந்த தேவன், இதையெல்லாம் செய்த தேவன் உங்களுக்கு உடை, உணவு இதெல்லாம் தராமல் இருந்துருவாரா? அதையெல்லாம் தருவார். இது ஏன் சொல்லுகிறார் என்றால், அவர் சொல்லுகிறார் காட்டு புஷ்பங்கள் விடல வளருது, நீ கவனித்து பார், கவனித்து பாருங்கள் அப்படிங்கிறார். அது பார், அது எப்படி வளருது பாருங்க. அதுக்கு அது உழைக்க வாங்க தண்ணி எல்லாமே தேவன் அதனதன் காரியத்தை சரியாக செய்கிறார். அதைத்தான் தேவன் சொல்லுகிறார். அதாவது ஒரு 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 மரம் வளரணுமா, அதுக்குள்ள என்ன கனி, அதுக்குள்ள எல்லா அம்சத்தையும் உள்ள வச்சிருக்கிறாரு. மரம், செடி, கொடிகள், மிருகங்கள் எல்லாமே அதனுடைய தன்மை, அதனுடைய பேட்டர்ன் எல்லாம் உள்ளே வைத்திருக்கிறார் பாருங்க. இப்படி படைத்த அந்த தேவன், வைத்த அந்த தேவன் நம்மையும் அதை இதற்குள்ளே உனக்கு வைத்திருக்கிறேன், இதையெல்லாம் நீ கவனிக்க வேண்டும், அதை பாரு. அதே போல் நீனும் உனக்குள்ளே இருக்கிறத கவனி. உனக்குள்ளே இருக்கிற தாளந்து, உனக்குள்ளே இருக்கிற அன்பு, உனக்குள்ளே இருக்கிற கிருபை, உன்னை நேசிக்கிற ஒரு தன்மை, பார்க்கிற இந்த உலகத்தை அற்புதமாக ரசிக்கிற ஒரு எல்லாம் ஏகப்பட்ட விதமான ஒரு இது இருக்குது. அதை நீ கவனித்து பார் அப்படி சொல்கிறார். அப்படி கவனிக்கும் பொழுது தேவன் தான் எனக்கு தந்திருக்காரு, உனக்கு உடைய எதுவுமே நீ கவலைப்பட மாட்டான், உனக்கு அனைத்தும் வந்து சேரும் என்று சொல்லி அவர் உங்களுக்கு சொல்லுகிறார். இப்படித்தான் அவர் உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாக வளர்க்கிறார். அவர் தேடி வந்து அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உனக்குள்ளே இருந்து நீ கவனித்து பாரு, அதே போல உன்னுடைய வாழ்க்கையை நான் உனக்கு வளர செய்வேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார்.